யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாஞ்சில் சம்பத் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. திருந்தாத சம்பத், அது தெருவழியே அலையணும் தான் அவருடைய தலையெழுத்தோ என்னமோ நமக்கு தெரியல. அது எப்படி சொல்றதுன்னே அதனால தெரியல. அந்த பேட்டியில கண்ணா பின்னான்னு பேசுறார். ஒரு பைத்தியம் பிடிச்சவன் போல பேசுறார். அறிவாலயத்தில் போய் சேரக்கூடிய மாற்றுக் கட்சி தோழர்களை ஆதரித்து பேசுகிறார். திமுகவுக்கு இவனே அனுப்பி வச்ச கதையையும் பேசுகிறார். எனக்கு ஒன்றும் புரியல. அதுவும் போக மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களை இன்னும் நாக்கில் நரம்பில்லாத போல் சில வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். இப்போ நம்ம அவன் லெவலுக்கு இறங்கி நம்ம பேசுறதுனா கஷ்டமா? உன்னை உருவாக்கிய தலைவர், தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட தலைவர்களை உருவாக்கிய ஒரு தலைவர் அவர். நீ போய் அடிச்ச காத்துல போய் ஏறி போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு எங்க உனக்கு வசூல் கூடுதோ அந்த இடத்தில் போய் நீ நின்று கொண்டு நீ இருக்கிற கட்சிகளையும் உழைக்கிற கட்சிகளையும் அவர்கள் மீது நீ புழுதி வாரியை தூற்றிவிட்டு ஏதோ தமிழையே நீதான் காக்க வந்த ஔவையார் பேரை மாறியும் திருவள்ளுவருக்கு ஒன்று விட்ட மயம் மாறியும் என்னடா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அரசியல்ல? நீ இருக்கக்கூடிய கட்சி முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பிற அனைத்து கட்சி தோழர்களையும் அரவணைத்துக் கொள்வதை நீ ஏற்றுக்கொள்ளாமல், அதாவது புள்ள பெற்றவங்களுக்கு தான் வழி தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் ஒரு கட்சியை கட்டமைத்து ஆட்சியை உருவாக்கி அதை தக்க வைப்பதற்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சம்பத் என்ன சொல்றான்னா, வைகோ அவர்கள் வந்தால் நான் மூஞ்சில கூட முடிக்க மாட்டேன். உனக்கு என்ன பேசுறதுன்னு? ஓ மூஞ்சில முழிக்கிறதுக்கா அவர் வராரு? ஏய், வைகோ அவர்கள் வர்றது ஓ மூஞ்சில முழிக்கிறதுக்கா வர்றது? நீல ஒரு தூசிப்பா. நீ காசை கொடுத்தா பேசிட்டு போகக்கூடிய ஒரு தூசு. நான் உன் நலனுக்குத்தான் சொல்லுகிறேன், உனது நலனுக்காகத்தான் நான் சொல்லுகிறேன். நீ உன் வாயை கொஞ்சம் அடக்கி வைக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் நீ வேற கட்சி பார்க்க வேண்டியது. பக்கத்தில் காங்கிரஸ் கேரளாவில் வந்திருக்குது, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. எல்லை பார்டரை தாண்டிங்கன்னா அங்கிட்டு போயிடலாம். இல்லை சென்னையில் இங்கிட்டு தாண்டி அங்கிட்டு போனீங்கன்னா கர்நாடகத்திலேயும் அங்கேயும் காங்கிரஸ் வந்திருக்கு. நீங்கள் அங்கே போய் இன்னும் போய் குழப்பம் நடத்திக்கலாம். உலகத்தில் ஆகாத ஒரு தலைவர்களாகவும் உலகத்தில் ஒரு ஆகாத ஒரு கட்சியை போலையும் திமுகவுக்கு ஆள் அனுப்புனதை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறான் நாஞ்சில் சம்பத். ஏன்னா அந்த அளவுக்கு பேசுறாப்ல. முடியாது, கிடையாது. அது உன்னுடைய நீ இப்பொழுது ஏற்றுக்கொண்டு இருக்கிறாயே அதுக்கு காரணம் என்று சொன்னால் அதை ஏற்கனவே நான் பல காணொலியில பேசியிருக்கிறேன், போட்டிருக்கிறேன். உன் தலைவர் விஜய் ஏன் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் வீட்டுக்கு நீங்கள் போனீர்கள் என்று கேட்கக்கூடிய ஆண்மை உனக்கு இருக்கா? ஏண்டா போனாரு? நீங்க ஏன் போனீங்க? அவன் இவன் என்று பேசக்கூடிய ஒரு கேடுகட்ட பொறுக்கியை போல் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாப்ல சம்பத். நீங்க எல்லாம் கடைசி நேரத்தில் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்ததை பலமுறை பேசியாச்சு. உனக்கு கேவலப்படுத்தி உனக்கு நீ சொன்ன வார்த்தையே உனக்கு சொன்ன எங்களுக்கே அசிங்கமா இருக்கு. ஆனா சொல்றது யார சொல்றா? கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேர்த்தையும் கூட்டிட்டு போய் சேர்த்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டேன். மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யாரு? சம்பத்து சொல்றாப்ல. சேர்த்துக்கிடுதீங்களான்னு கேட்டேன், மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாதாரி ஒன்னையே வேண்டான்னு சொல்லி தூக்கி குப்பையில் எரிஞ்சிட்டு போனதுதான் அறிவாலயம் கும்பல். தெரியல உனக்கு? எம்ஜிஆரை தூக்கி எறிந்த கும்பல், தலைவர் வைகோவை தூக்கி எறிந்த கும்பல், நாவலரை தூக்கி எறிந்த கும்பல், நாஞ்சில் மனோகரனை தூக்கி எறிந்த கும்பல். இந்த போட்டா பட்டியல் போட்டா போய்கிட்டே இருக்கும். அதில் இவன் போய் நீங்கள் போய் புலவர் செவந்தியப்பன் ஒரு ஆள், மதுரையில் அண்ணன் அழகு சுந்தரம் அவர்களையும், அப்புறம் இன்னும் கொண்டு போன இன்னும் பேர்களெல்லாம் எதுக்கு சொல்லி அதுகளுக்கு வேற அவங்கள வேற
விளம்பரப்படுத்திக்கிட்டு எதுக்குன்னா தெரியாத ஆளுங்க அவங்கள கூட்டு போய் சேர்க்க மாட்டேன் என்று சொன்னார். அதனால தான் நான் வந்து போயிட்டேன். ஒன்றை சேர்க்கலையே, அதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு அறிவு இருக்கா? ஒன்றையே சேர்க்கலப்பா. நீ அங்கே போய் 60 லட்சம் ரூபா கேட்டேன், மகளுக்கு சீட்டு கேட்டேன்னு சொல்லி எலெக்ஷன் நேரத்தில் வந்து பேசிய பேரம் இருக்கு இல்லையா, அதுதான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சம்பத் அவர்களே? தேர்தல் முடிவு வந்து எல்லா தோழர்களும் விஜய் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உன்னை உள்ளே விடலை தெரியுமில்ல. உன் காரை தூக்கி அனுப்பி எடுத்து விட்டு புறக்கணிச்சு விட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். பொதுக்குழுவில் சில விஷயங்கள், சில ரகசியங்கள், செய்திகள் எல்லாம் மறுமலர்ச்சி திமுகவோட பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பேசினாங்க. அந்த செய்திகள்லாம் சில விஷயங்களை சொல்ல முடியாது. நீ யார்? விஜய்க்கு நீ யார்? கார் பக்கத்தில் நிற்கிறதுக்காக உனக்குள்ள தகுதி இருக்குதா? ஒரு 2 மலைகள் மோதிக்கொண்டால் என்ன நடக்கும்ங்கிற மாதிரி 2 யானைகள் மோதிக்கொண்டால் என்ன நடக்கும் தெரியுங்களா? யானை சாகாதியா, எறும்புகள் தான் சாகும். நீ சொன்னது உனக்கே நான் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கிறீங்களா? யானைகள் நடந்து சென்றால் எறும்புகள் சாகத்தான் செய்யும். பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே உன்னை தூக்கி குப்பையில் இருந்துட்டு போனாங்க. நீ அது தெரியாமல் இன்னும் போய் உட்காந்துக்கிட்டு பேட்டியில் தாவேகா கட்சியை கூட்டணி அமைப்பதற்காக அதனுடைய மந்திரி முக்கியமான அமைச்சர் பெருமக்களை எல்லாம் எல்லா கட்சி தலைவர்களும் வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களோடு உட்கார்ந்து பேசி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து அவர்களை அழைத்து வந்து ஒரு பெரிய கூட்டங்கள் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் உருவாக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், வெண்ணெய் திரளுகிறது போல் பானையை உடைத்த கதை போல் இந்த கபோதி தலைவர் வைகோ அவர்களையும், தலைவர் திருமாவளவன் அவர்களையும், தலைவர் காதர் மைதீன் அவர்களையும், தலைவர் மாணிக் தாகூர் காங்கிரஸோட தலைவர் மாணிக் தாகூர் அவர்களையும் ஏதோ வானத்திலிருந்து குதிச்சு வந்ததை போல நீ பேசிக்கொண்டு இருக்கிறது. அது உனக்கே சரியா இருக்காப்பா தம்பி? நீ யாரு? தேதி கொடுத்தா கொடுத்த காசுக்கு கத்திட்டு போகணும், அவ்வளவுதான் வேலை. உங்கள்கிட்ட மைக்க நீட்டுறது ஏன் மைக்க நீட்டுறா? ஒரு குறிப்பிட்ட கட்சி தலைவரை அவமதிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஏளனமாக பேச வைக்க வேண்டும் என்பதற்காகவும் இவர் என்ன வேண்டுமானாலும் பேசுவார் என்பதற்காகத்தான் உங்ககிட்ட வந்து மைக்க கொடுக்குறாங்க. நீ எல்லா இடத்துலையுமே உன்னை தூக்கி குப்பையில் எரிஞ்சிருக்கிறாங்க. கேளுங்க, ஞாபகம் இருக்கா? அதை நீ நல்லா தெரிஞ்சுக்கிடணும். அதை ஒரு பட்டியல் போட்டோம்னா 1 2 3 போட்டோம் வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் இருக்கும். நீ போய் கடைசியில் மல்லை சத்தியா கட்சியில் கூட போய் சேர்ந்தவன். திராவிட வெற்றி கழகத்தை அங்கே போய் சேர்ந்த கும்பலில் கடைசி ஆள் தான் நீ. கேட்டால் நான் துவக்கி வைக்க போனேன். நான் யாருக்கிட்டையும் நான் எங்கேயும் போனதில்லை, வச்சதில்லை, என்னை யாரும் அழைத்ததில்லை என்று தான் சொல்லணும். உன்னை யாரும் கூப்பிட்டது இல்லை. அந்த தகுதி கிடையாத ஒருத்தரை தகுதி இல்லாத ஒரு இடத்தில் யாரும் வைக்க மாட்டார்கள். அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. அது யார் தெரிஞ்சுக்கணும். நீ சும்மா போயிட்டு உட்கார்ந்து ஒரு கூட்டத்தை கட்டமைத்த இடத்தில் போய் நீ மாறி 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 ஆட்களை பேசுவதும் அவர்களை புறக்கணிப்பதும் அவர்களை போவதும் இது ரொம்ப கவனிக்கணுங்க. ஆனந்த் அவர்கள்ட்ட போய் கேட்டாங்களாம், கட்சியிலிருந்து வராங்க சேர்த்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டேன். என்ன லூஸா, உன்ன மாதிரி லூஸாப்பா அவங்க எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு 5 ஆண்டுகள் அதற்காக உழைத்து அதன் பின்புலத்தில் எவ்வளவு பெரிய வேலைகள் செய்து அது எத்தனை விதமான நபர்களோட உழைப்பில் வந்த ஒரு ஆட்சியை நீ ஒரு நிமிஷத்தில் கவிர்க்கிறதுக்கு பார்க்குறேன்னா என்ன அர்த்தம் உனக்கு? சம்பத் வேண்டுமா, வைகோ அவர்கள் வேண்டுமா என்று கேட்டால் செருப்பை போல வாசலில் கலட்டி வைத்ததை போல உன்னை வாசலில் நிற்க வச்சுட்டு போயிடுவாங்க. நீயும் வைகோவும் ஒன்றாடா? டேய், நீயும் வைக்கவும் ஒண்ணா? யாரை பத்தி யார் பேசுறதுங்கிற ஒரு தகுதி வேண்டாமா? தர வேண்டாமா? அப்ப நீ திமுகவுக்கு என்ன ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்கிறியா? நீ நாஞ்சில் சம்பத் உன் கடைசியாக ஒரு வரியில உனக்கு முடிக்கணும்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதன் கட்சிக்கும் அதன் தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கும் ஒரு வேண்டுகோள் மதி யூனிவர்ஸ் மூலமாக வைக்கிறேன். திமுகவின் ஸ்லீப்பர்ஸில் அனைத்து கட்சிகளிலும் இருக்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். ஆகவே திமுகவின் ஸ்லீப்பர்ஸாகத்தான் நாஞ்சில் சம்பத் இருக்க வேண்டும் என்பது அவனுடைய பேட்டிகள் மூலமாக வெளிவருகிறது. இதன் மூலமாக அறிந்து கொண்ட கட்சி மூலம் புடதை பிடிச்சி வெளியேறுகின்ற வேலையை பாருங்க.
எல்லாத்தையும் பேசி பேசியே கெடுக்கக்கூடிய ஒரு வேலையில் இருப்பான்ப்பா. இதெல்லாம் கொஞ்ச நாளில் எல்லாமே அம்பலாகத்தான் செய்யும். எல்லாமே நிறையா தள்ளி எல்லாம் போகாது. உன் நாட்கள் எண்ணப்படுகிறது. எப்படி அப்படியே ஒரு பிம்பம் மாதிரி உருவாக்கி கட்டமைத்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு போலி கோட்டையை நகர்ந்து குப்பமேட்டுக்கு போயிருக்கு. நிலை யாரியா நீ? திமுகவோட ஸ்லீப்பர் செல் தானே நீ? ஸ்டாலின் ஒன்று அனுப்பியிருக்கிறாரா? இல்லை அந்த கட்சியிலிருந்து உனக்கு மாதம் வாடகை வருதா? நீ கேட்ட 60 லட்சம் பழைய பேட்டிகள்லாம் இருக்கு இல்லையா, செய்திகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் உனக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்கள் தோழர்களே. ரொம்ப முக்கியமான வார்த்தை, ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. மீண்டும் ஒரு வரியில் சொல்லி முடிக்கிறேன். திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக நடமாடும் நாஞ்சில் சம்பத்தை தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து உடனடியாக புறம் தள்ள வேண்டியது அவசியம். நன்றி, வணக்கம் தோழர்கள்.